ஹாய் வணக்கம். சவுத் இந்தியன் ட்ரெக்கிங்ஸ் வாங்க. இது இப்போ இருக்க இடம் பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி மலையில் நைட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நடந்து போயிட்டுருக்கோம். நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலே இருக்கும். ஹாய். இந்த இடம் பார்த்திங்கன்னா 6வது மலை இறக்கும். இந்த சுனை, இங்கே ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில் வந்து கண்டிப்பாக குளிச்சுட்டு போங்க. குளிச்சுட்டு போனால் உங்கள் உடம்புல எல்லாம் பறந்துடும். அந்தளவுக்கு ஒரு அருமையான சுனை இது. இங்கே பாருங்கள், கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். எல்லாம் குளிச்சுட்டு தான் போகிறாங்க நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் யார் வந்தாலும் கண்டிப்பாக இங்கே குளிச்சுட்டு போங்க. அந்த தண்ணிக்குள்ளே ஒரு சிவன் சிலை இருக்கும். அந்த சிவனை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் விடுன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நீட்டாக போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் நண்பர்களே. இப்போ 7வது மலை வந்தாச்சு, மேலே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். சிவனை பார்க்கணுன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரிங்க நண்பர்களே, பாருங்கள் என்ன கூட்டம் பாருங்கள். காற்று பயங்கரமாக அடிக்குது நண்பர்களே. ஓம் நமச்சிவாய. ஐயே ஒரு போட்டோ பிடிக்கிறேன்ட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு பின்னாடி வெள்ளியங்கிரி ஆண்டவர் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போனோம்னா ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளே. அங்கே போய் உட்காந்து ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனசில் அவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த இடம் வந்து அவ்வளோ அழகான ஒரு இடம் நண்பர்களே. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஒரு குளிர்ந்த காட்டில் ஒரு வெயிலில் ரெண்டும் கலந்த மாதிரி உட்காந்து அப்படியே ஒரு ஃப்ரீயான ஒரு பிளேஸு, சுற்றிலும் மலை, எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பாருங்கள், அங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பயணத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெள்ளியங்கிரி வரணும். வந்துட்டு இந்த பின்னாடி பக்கம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஓகே நண்பர்களே, நன்றி.